Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா J frameல எப்படி நம்ம ஒரு ஐகான் செட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து NetBeans ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த NetBeansல பாத்தீங்கன்னா ஒரு J frame ஃபார்ம் நான் கொடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபார்ம் நமக்கு ரன் ஆகும்போது பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா இந்த ஃபார்மோட ஐகான்ல நமக்கு Java ஐகான் தான் டிஸ்ப்ளே ஆகும். இப்போ அந்த ஐகானை சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளோட ஐகான் எப்படி நம்ம அந்த ஃபார்ம்ல டிஸ்ப்ளே பண்றது அப்படினு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரன் பண்ணிருக்கேன். ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் உடைய லெஃப்ட் டாப் கார்னர்ல நமக்கு Java ஐகான் டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ இந்த ஐகானுக்கு பதிலா நம்மளோட ஐகான் எப்படி நம்ம டிஸ்ப்ளே பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட ஐகான் வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ல நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதல வந்து நான் வந்து லோகோ அப்படிங்கற ஒரே ஒரு PNG இமேஜ் பாத்தீங்கன்னா வந்து நான் இதல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த PNG இமேஜ் எப்படி நம்ம வந்து ஐகானா செட் பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் உடைய சோர்ஸ் பேஜ்ல கன்ஸ்ட்ரக்டர்ல பாத்தீங்கன்னா வந்து இந்த ஐகானை செட் பண்றதுக்கான கோடிங் கொடுத்துக்கிறேன். ஏனா கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் தான் நமக்கு ஃபார்ம் லோட் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஐகான் செட் ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் this நம்ம இந்த ஃபார்ம்ல செட் பண்றதுனால this அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். this set icon image அப்படிங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஃபார்முக்கு வந்து ஐகான் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜை கெட் பண்றதுக்காக பாத்தீங்கன்னா toolkit அப்படிங்கற கிளாஸ்ல இருக்க get default toolkit அப்படிங்கற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். toolkit dot get default toolkit dot get image ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த இமேஜை கெட் பண்ணனும். இப்போ இந்த இமேஜ் உடைய URL கொடுத்து நம்ம இந்த இமேஜை பாத்தீங்கன்னா கெட் பண்ண போறோம். இப்போ அதுக்காக பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் get class dot get resource ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கிற URL ல இருக்க இமேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு ஐகானா செட் ஆயிடும். இப்போ இதல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட்ல இந்த லோகோ இருக்குறதுனால நான் டைரக்டா என்ன பண்ணிக்கிறேன் அந்த PNG இமேஜ் உடைய நேம் கொடுத்துக்கிறேன். logo.png அப்படிங்கறத கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட் இத சேவ் பண்ணிட்டு இந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரன் பண்றேன். shift F6 கொடுத்தா போதும். இப்போ ஃபார்ம் பாத்தீங்கன்னா நமக்கு ரன் ஆயிடும். இப்போ இதல பாத்தீங்கன்னா நம்ம லோகோடைய நேம் அதாவது நம்மளுடைய PNG உடைய நேம் கொடுக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்ல கொடுக்கணும். அதனால நான் டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்ம் டிஸ்ப்ளே ஆகும்போது அதனுடைய லெஃப்ட் டாப் கார்னர்ல பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய லோகோ வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு டாஸ்க் பார்லயும் பாத்தீங்கன்னா அந்த லோகோ டிஸ்ப்ளே ஆயிருக்கும். இப்போ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு J frame ஃபார்முக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஐகான் செட் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இந்த மாதிரி உங்களுக்கு டுடோரியல்ஸ் வேணும் அப்படினா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. YouTubeல எங்களோட வீடியோஸை பாக்கும்போது மறக்காம எங்க YouTube சேனலை Subscribe பண்ணிக்கங்க. Thank you friends.